சார் இளங்கோவன் ராஜசேகர் சார் வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார், தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஒரு குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு ஹிமாச்சல் பிரதேசத்திலும் இந்தியாவுடைய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸா இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லையும் அஸ்ஸாம்லையும் மணிப்பூர்லையும் நாகாலாந்துலையும் திரிபுராவிலையும் அருணாச்சல் பிரதேசத்திலையும் என்ன சார் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய வடகிழக்கு தென்பகுதி எல்லா மாநிலங்களிலும் ஒரு போராட்டம் நடந்தது அப்படின்னா இது இந்த தஞ்சாவூர் குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டுதான் சார் நடந்தது. இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க முன்னெடுத்தது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமே தான். அவர் மட்டும்தான் இதை செஞ்சாரு சார். அவர் செய்த பிறகுதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்தது சார். இதை வந்து சிபிஐ ரொம்ப தெளிவாக சொல்கிறது சார். அந்த குழந்தையினுடைய பாடியை வந்து அவங்க வாங்காம இருந்ததுக்கு காரணம் இந்த முத்துவேல் விஹெச்பி லீடர் முத்துவேல் அண்ட் சம் பிஜேபி லீடர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் அப்படின்னு மட்டும் சிபிஐ குறிப்பிட்டு இருக்கிறது. இதுல வேற யாருடைய பெயரையும் குறிப்பிடல. சரிங்களா? முத்துவேலை மட்டுமே இதுல வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. வேற எந்த பிஜேபி லீடர் பேரும் இதுல மென்ஷன் பண்ணல. ஏதோ ஒரு வகையில் பிஜேபி சிபிஐனுடைய இந்த அபிடவிட் கூட சில முக்கியமான பிஜேபி நிர்வாகிகளை காப்பாற்றி இருக்கா சார் இதுல இந்த வழக்கில் இருந்து? இல்ல அரவிந்த், அப்படி இல்ல. ஆக்சுவலி முத்துவேல் ரோலை பத்தி சொல்றீங்க. முத்துவேல் அந்த லோக்கல் அந்த பிள்ளையோட ஊர் அந்த லோக்கல் அரியலூர் பக்கத்துல தஞ்சாவூர் அரியலூர் பார்டரை சேர்ந்த ஒரு விஹெச்பி இருக்கு. சரி. நம்ம அப்ப விசாரிக்கும் போது அங்க போய் விசாரிக்கும் போதே தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய இதுல ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு. அப்பயே அதாவது ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத ஒரு இதுல ஈடுபட்டு இருந்தாருன்னு. இந்த அவங்க அப்பாவை, அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை இவர் தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அன்னைக்கு கடைசி வீடியோ இவர் தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் எடுக்கிறாரு. ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்குது, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்குது, டையிங் டெக்ளரேஷன். மூணாவது இவரு தனியா போய் எடுக்கிறாரு வித்தவுட் எனி பெர்மிஷன். நீங்களும் நானும் போய் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள போய் ஒரு சஸ்பீஷியஸ் டெத், ஒரு சூசைட் கேஸ நம்ம வாக்குமூலம் வாங்கலாம் முடியாது. பட் இவர் போய் அந்த வேலையை செய்யறாரு. அதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா இது மத்தவங்களை வந்து டெக்னிக்கலா நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம இதை வந்து அரசியலா வந்து அண்ணாமலை பயன்படுத்துறாரு. அந்த முத்துவேலோட ஆடியோ வீடியோ கிளிப்பை வாங்கி அவர் தான் வைரல் ஆக்குறாரு அவருடைய வார் ரூம் மூலியமா. அது வைரலா ஆக்கும் போது இது பெரிய விஷயமா மாறுது. அதை வந்து இது ஒரு பாஜகவின் ரொட்டீன் சிஸ்டம் ஆஃப் டிஸ்டர்பிங் தி பீஸ் ஆர் செக்யூலரிசம் இன் த கண்ட்ரி. அது எப்படி நடக்கிறது தான். நீங்க இப்ப என்ன திருப்பரங்குன்றத்துல எடுத்துக்கோங்க, எல்லாமே அப்படித்தான் நடக்குது. எல்லாரும் ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்திட்டு இருக்கிற இடத்துல ஏத்தலைன்றதுதான் நார்த்ல இப்ப எல்லாம் ஒரே பரவல். ஆக்சுவலி அது மாதிரி இப்ப தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா தஞ்சாவூர் கேஸ்ல நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஏற்கனவே வந்து எஸ்பி இப்ப இந்த சிபிஐயோட அபிடாவிட்டை நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா? இது ஏற்கனவே நம்மளுடைய கோர்ட்லயே, நம்மளுடைய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் பிளஸ் ஹைகோர்ட்லயும் அவங்க ஏற்கனவே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. It is not conversion. It is only a suicide out of ஏதோ அவங்க டீச்சருக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ அதை சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து நமக்கு கொஞ்சம் டீடைல்டா தான் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா ஆக்சுவலி இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஏன் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னா, இவங்க முதல்ல இந்த மாதிரி சிபிஐ என்கொயரி வேணும்ன்றாங்க. உடனே இந்த அப்பா வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு மதுரை பெஞ்ச்ல நமது ஆனரபிள் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அதை வந்து எடுக்கிறாரு. எடுத்து அவரு விசாரிக்கும் போது அவரே என்ன சொல்றாரு, இதுல வந்து நீங்க உங்க ஸ்டேட்டோட அது ரொம்ப மனசுக்கு சங்க. நாங்களே கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன்ல கொஞ்சம் டீட்டெயிலா எழுதியிருந்தோம். அதாவது இந்த மாதிரி இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல, சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல இதே ஹைகோர்ட் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஜுடிஷியல் கமிஷன் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட், கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு ரிப்போர்ட் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் சிபிஐ என்கொயரி கொடுக்குறாங்க. இவர் ஸ்ட்ரைட்டாவே அவர் கொடுத்துறாரு. அவர் மெரிட்ஸ் இருக்கு. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னது? பிரைமரிலி அந்த முத்துவேலோட வீடியோ, அந்த முத்துவேலோட வீடியோ அந்த வச்சுதான் கொடுக்குறாரு. அது மட்டும் சொல்ல, அதை சொல்லிட்டு பேசாம வந்தா பரவாயில்ல.
அந்த குழந்தைக்கு போஸ்ட்மஸ் ஜஸ்டிஸ் நான் கொடுக்கணும், போஸ்ட்மஸ் அதாவது இறந்த பிறகு நீதியை நான் கொடுக்கணும், அதனால சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்றேன் அப்படின்றார். இத்தனைக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்லி கண்டஸ்டட் த்ரூ ஏபிபி பண்றா. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்டர்வீன் பண்ணக்கூடாது, நீங்க அது ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஒரு சிபிஐ என்கொயரி இது ஒரு செட் பேட்டர்னா மாறுது. நீங்க ஒரு இஷ்யூ எடுக்கிறீங்க, அத வந்து ஒரு வேற மாதிரி செக்யூலர், அதாவது கவர்மெண்ட், அதாவது அந்த இஷ்யூவை வந்து மக்கள் மத்தியில தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணப்படுது. அது அப்புறம் அது வேற ஒரு ஆளால ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனா போகுது. அவங்களுக்கு சில நேரங்கள்ல கோர்ட்ல ஃபேவரபிளா அவங்களுக்கு அது கிடைக்குது. இப்படி வரும்போது இது ஒரு பேட்டர்னாவே மாறிடுது. இப்ப அதுதான் ரொம்ப நமக்கு சமூகத்துக்கு இது ஒரு பெரிய மோசமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு அந்த சிஸ்டமிக் ப்ராப்ளம் நமக்கு நல்லா தெரியும். அதான் ஏன்னா இது வந்து இப்ப பாருங்க, சிபிஐ எவ்வளவு டேமேஜ் முதலே பண்ணிட்டாரு அரசியல்ல. கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. அவ்வளவு பெரிய ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாடோட அவரு ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் அப்பயும் அதை கவுண்டர் பண்ணல, அது சிபிஐ பண்ணணும்னா அவங்க பேசாம ஒதுங்கிக்கிட்டாங்க, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. இப்ப வந்து இது எல்லாமே ராங். அவரு அதை அரசியல் படுத்துறத வந்து நம்ம ஒண்ணும் நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் சார்ந்த கட்சி அப்படி, அவர் சார்ந்த அவர் கடைபிடிக்கிற கொள்கை அப்படி. எதை அரசியல் பண்ணி மக்களை பிளவு பண்ணணுமோ அதை அவர் செய்யறாரு. ஓகே ஓகே சார். இந்த சார் ஒரு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உடனடியா இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாரு. அவங்க பார்ட்டி லெவல்ல தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுடைய பிரியா சரிங்களா, அவங்க உடனடியாக வந்து இங்க விசாரணை நடத்தினாங்க. சார், இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் தொடர்பான ஏஜென்சியை வைத்து இவர்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கையா இருக்கட்டும், அல்லது அவங்க ஒரு கமிட்டி போட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி நடத்தின ஒரு கேவலமான நாடகமாக இருக்கட்டும், இதுல இவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த தஞ்சாவூர் குழந்தை விவகாரத்தில் நடந்துக்கிச்சாரு சார். கட்டாயம் ரொம்ப கட்டாயம். மனசாட்சின்றதெல்லாம் எடுத்து தள்ளி வச்சுட்டு சீப்பான ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒன்றுமையா வாழ்ற மக்களையே பிளவுபடுத்தி அதுல வந்து ஒரு விதமான வெறுப்புகளை ஊன்றி அதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுற ஒரே எய்மை தவிர, அதாவது ஒரு தேர்தல் வாக்கு அரசியல்ல நீங்க கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது வேற, இந்த மாதிரி எல்லாமே தவறாக சித்தரிச்சு அதை வந்து அவருடைய அட்வான்டேஜுக்கு வந்து அபியூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் கூட நான் சொல்ல, ஒரு இஷ்யூ அபியூஸ் பண்றாங்க. அபியூஸ் பண்றத எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? ரொம்ப ஒரு மோசமான ஒரு அப்ரோச் தான் இது அரசியல்ல. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். இளங்கோவன் சார் வணக்கம். இளங்கோவன் சார், அதாவது ஒரு குழந்தை இறந்துட்டாங்க, அதுக்காக நியாயம் கேட்டு ஒரு அரசியல் கட்சி போராட்டத்தை முன்னெடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. அவங்க வந்து இந்தியா முழுசும் கூட போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போலாம். ஆனா இந்த பர்டிகுலர் இந்த மைக்கேல்பட்டி குழந்தை விவகாரத்தில் அந்த ஊரை நிம்மதியே இல்லாம பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசத்துக்கு மேல அந்த ஊரே பதட்டத்தில் இருந்தது. இந்த மாநிலத்தையே பதட்டத்துக்குள்ள கொண்டு போனாங்க. இந்த மத மாற்றம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சார், இது அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கன்னியாஸ்திரிகள், அவங்கள பண்ற கொடுமை இருக்குது இந்த ராஸ்கல்ஸ். கொஞ்சமா நஞ்சமா சார்? புரியுது. இதெல்லாம் கூட இவங்க கண்ணுக்கு தெரியல, இந்த அரசு கண்ணுக்கு. புரியுது சார், பேசலாம் சார். அந்த சிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க சார். அதை காவல்துறை செய்தது. அவர்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. இப்பவும் கூட இந்த அபிடவிட்லயும் கூட சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு கணக்கு பார்க்கக்கூடிய வேலையை, ஹாஸ்டலுடைய கணக்கு பார்க்கக்கூடிய வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை நான் படிக்கணும்னு சொல்லிய பிறகும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்த
அந்த டார்ச்சர், அந்த மன அழுத்தம் தான் அந்த குழந்தையினுடைய தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சார் அவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஜுடிஷியல் ப்ராசஸ்ல என்ன வேணா நடக்கட்டும், அவங்க பனிஷ்மெண்ட் ஆகட்டும், ஜெயிலுக்குள்ள போகட்டும், தப்பு பண்ணியிருக்காங்கன்னா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஸ்டேட்டையே டார்னிஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்டோட பீஸையே டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட நடந்து கொண்டவர்களுக்கு இங்க சட்டம் என்னதான் செய்ய போகுது சார்? அதை செய்ய வேண்டியது யாரோட கடமை சார்? அது நல்ல ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்குறீங்க. நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி. அந்த கான்ஸ்டிடியூஷன், பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் we have a law, we have laws. ஓகே. பட் நீங்க இந்த நல்ல கான்ஸ்டிடியூஷனை யாரு கடைசி வரைக்கும் சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது? ஜுடிஷியரி. ஓகே. கடைசி நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஹோப்பு ஜுடிஷியரி. ஓகே. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எந்த ஜுடிஷியரின்னு சொல்லாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நீங்க நல்லா கவனிங்க. அசாம் சிஎம் என்ன செஞ்சாரு? துப்பாக்கி வச்சு சுட்டாரு சார். டார்கெட்டட் ஷூட்டிங். சரிங்க. அதை பொறுத்து வந்த கேஸ அதை எடுத்து என்னான்னு கண்டம் கூட பண்ணாம அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுது ஒரு கோர்ட். ஆனா அதே கோர்ட்டு நேத்து என்ன சொல்லியிருக்கு? அரசியல் தலைவர்கள்லாம் இனிமே டிசிப்ளினோட பேசுங்க, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒத்து பேசுங்க. இப்ப திருப்பி நம்ம இத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப ராஜசேகர் சார் கேட்டார்ல, நம்ம என்ன பண்றோம், ஏன் இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து உருவாகுது நாட்டுலன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கூட, அதாவது மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கக்கூடிய இல்ல மாற்று கட்சியால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் கூட, அந்த கவர்மெண்ட் கூட நம்ம எப்படி நம்ம வந்து இதை அப்ரோச் பண்றது? இது இவங்க என்ன இவ்வளவு ஒரு கைண்ட் ஆஃப், எப்படி அதை சொல்றது, ஒரு ப்ரூட்டலா ஒரு இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க, தக்கிஷ். அந்த மாதிரி ஒரு தக் பாலிடிக்ஸை பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இது வந்து நம்மளுடைய 75 சின்ஸ் 45ல இருந்து நம்மளுடைய எலெக்ஷன் நடந்தப்ப யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு மோசமா போகும் போது. சோ நம்ம நீங்க கேட்ட அந்த இது ஏன் செய்ய முடியலன்றதுக்கு காரணம் இந்த ஹெல்ப்லெஸ்னஸ். எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது. ஆனா கிராஸ் ரூட்ல நமக்கு செய்ய வேண்டிய சட்டப்படி இவங்க செய்ய வேண்டியதை இவங்க செஞ்சிருக்கணும். ஒரு நீங்க பியூஸ் கேட்ட மாதிரி உன்னால ஒரு எஃப்ஐஆர், இப்ப நம்ம ஏதாவது ரோட்ல நின்று ஒரு ஆண் கத்தனம்னா நம்மள விடுவாங்களா? ஒரு எஃப்ஐஆர் ஏன் போட முடியல? பர்டிகுலர் கேஸ்லயோ வேற எந்த கேஸ்லயோ சார்? இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்த போது அதுல எழுதியிருந்த ஜட்ஜ்மெண்ட் சார், உண்மையில சொல்றேன், அது வந்து ரொம்ப வருத்தம் கொடுத்தது. கே பாலச்சந்தருடைய கல்யாண கோலங்கள் சீரியலையும் நவாசுதீன் சித்திக் நடிச்ச சீரியஸ் மேன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த டைலாக் எல்லாம் எழுதிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாங்க சார். அது மட்டும் இல்ல அரவிந்தன், ஏன்னா வந்து இது வந்து அவரு பைபிள கோட் பண்றாங்க. காங்கிரிகேஷன்னாலே கன்வர்ஷனுக்கு, அதாவது கன்வர்ஷனுக்கு ஜீசஸ் சொன்னார், கோ அண்ட் ப்ராலிஃபரேட் ஆர் கோ அண்ட் ஆஸ்க் த பீப்புள் டு ஃபாலோ மீ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எல்லாத்தையும் அதுல கோட் பண்றாரு. ஓகே சார். நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் அதான் சொன்னேன்ல, அவரே சொல்லிட்டாரு, அவரு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, போஸ்ட்மஸ் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கேள்வி கேட்க முடியும்? ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்துவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு வருது. ஓகே.